ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् आरोग्यं भास्करादिच्छेत् श्रियमिच्छेत् हुताशनात् ईश्वरः ज्ञानमन्विच्छेत् मोक्षमिच्छेत् जनार्दनात् ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் அடியேனுக்கு ஒரு பெரும் பாக்கியம். அடியேனுடைய உபன்யாச வரலாற்றில் முதல் முறையாக ஆதித்ய ஹிருதயத்தின் ஆழ்பொருளை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆக்ஞை. ஆண்டாளுடைய வைபவமும் இருக்க வேண்டும், ஆங்காங்கே தெரியும். ஆனால் முக்கியமாக சூரிய பகவானுக்கு நாம் நமஸ்காரங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆதித்ய ஹிருதயத்தின் ஆழ்பொருளை சொல்ல வேண்டும் என்கின்ற ஆக்ஞை பிறந்துள்ளது. இந்த ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற ஸ்தோத்திரம் சுப்பிரசித்தம். நிறைய பேருக்கு மனப்பாட்டமாகவே தெரியும். சுலபமான ஒரு ஸ்தோத்திரம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு இச்சையுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிக்கெல்லாம் ஆதித்ய ஹிருதயம் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப சுலபம். இப்போ பாகவதத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப நீள நீளமாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் வயசான உடனேனா என்ன, ஒரு 10-15 வயசில் சொல்லலாம். ஆனால் ஆதித்ய ஹிருதயம் 4-5 வயசுலேயே கற்றுக்கலாம். அவ்வளோ சுலபமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். சூரியநாராயணரான அந்த சூரிய பகவான் நம் மீது எப்படி கருணை பூர்ந்து நித்தியப்படியும் வந்து நமக்கு சேவை சாதிக்கிறாரோ. இப்போ இந்த நித்தியப்படின்னு நான் சொல்கிறது, நீங்கள் உடனே நார்வேயில் இருக்கவாளுக்கு என்ன, ஆர்க்டிக் சர்க்கிள் கிட்டே இருக்கவாளுக்கு என்னெல்லாம் கேட்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது பாரத தேசத்துலேருந்து. நீங்கள் நிறைய பேர் வெவ்வேறு தேசங்கள், பாரதத்துலேருந்தே கேட்கலாம், சிங்கப்பூர்லேருந்து கேட்கலாம். நமக்கு ஓரளவுக்கு சூரிய பகவான் நன்னாவே ஆச்சரியமாக காட்சி கொடுக்குறார். அதில் நமக்கு ஒரு குற்றம் குறை இல்லை. அப்பேற்பட்ட அந்த சூரிய பகவானுடைய அந்த சௌலபியம் சௌஷீல்யத்தால் தான் ஓரளவுக்கு பூமி இன்னைக்கு நன்னா இருக்குது. நமக்கு தனதானிய சமிருத்தி இருக்குன்னா காரணம் சூரிய பகவான். அந்த சூரியனாக இருப்பவன் யார்? பொதுவாக சூரியன்னு சொன்னாலே ஒரு கிரகம். நீங்கள் உடனே பிளானெட் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்க வேண்டாம். கிரகம்னு இந்த இடத்துல சொன்னால் ஒரு லியூமினரி ஆப்ஜெக்ட், பாடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்காரகன் வருவர், அதே மாதிரி ப்ரஹஸ்பதி வருவர், திவாகர தனுஜன், சனைஸ்வரன் வருவர், இவெல்லாம் வருவா. அதில் மத்தியஸ்தனாய் நடுவில் இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவரை கிரகமாக பார்க்கலாம். வாரக்கிருத்திகள் அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதேந்திராள் ரச்சனை பண்ணியிருக்கார். அதுக்கு நவக்கிரக கீர்த்தனைன்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் விஷயம் தெரிஞ்சவா என்ன சொல்வானா, வாரக்கிருத்திகள்னு சொல்லணும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, அந்த 7 நாளுக்காக வாரக்கிருதிகள்னு எழுதியிருக்கார். இல்லையே ராகு கேத்து மேலே எழுதியிருக்காரே. நாயன்மார்கள் பாம்பிரண்டும்னு பாடியிருக்காளே, அவ மேலே எழுதியிருக்காளேன்னா அது சங்கீதம் படித்த வித்வான்கள் சொல்லுவது என்னவென்றால், அதை நவக்கிரகம் ஆக்கணுங்கிறதுக்காக தீட்சிதர்வாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஷ்யாள் ராகு கேத்து மேலே எழுதினா. பிராச்சீனத்தில் 7 கிருதிகள் தான் இருந்தது. எப்படி இருந்தாலும் கிரகம் என்று பார்த்தால் சூரிய பகவான் வந்துடுறார். ஆனால் அந்த கிரகத்துக்கு அந்தர்யாமியாய் இருப்பது யார்? பெருமாளை பற்றி சொல்லும்போது ஆழ்வார் எடுக்கிறார். தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே என்னென்று 3 இடங்களில் பகவான் காட்சி கொடுக்குறாராம். தனிக்கடலே திருப்பார்கடல், தனிச்சுடரே சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியாய், சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாய் சூரியனுக்குள்ளே இருக்கின்றார் பகவான். தனிச்சுடரே அதுதான் பரமபதம். தனிச்சுடரே, தனி உலகே, தனி உலகுன்னு சொல்லக்கூடியது பரமபதம். இதுதான் ரவிமண்டல பரமபத
க்ஷீராப்தி என்கின்ற 3 மண்டலங்கள் என்று த்ரிதாம்னே பஞ்சஹேதவே. த்ரிதாம்னே என்கின்ற சப்தத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயத்தில் பயன்படுத்தும் விதத்தில் அப்பை தீட்சிதர்வாள் இதற்கு 3 உலகங்களை தெரிவிக்கின்றார். பரமபதம், க்ஷீராப்திங்கிற பார்க்கடல், 3ஆவதாக இருக்கக்கூடிய ரவிமண்டலம்னு தெரிவிக்கிறார். அதனால சூரியனை கிரகமாக பார்க்கலாம், இது எல்லோருக்கும் தெரிஞ்சது. அந்த சூரியனுக்கு அந்தர்யாமியாய் காட்சி கொடுக்கக்கூடிய பகவானை பார்க்கலாம். அப்போ சூரியன்னு சொல்லலாம், ரொம்ப சிறந்தது சூரியநாராயணன்னு சொல்லுவது. ஏனெனில் சூரியநாராயணன்னு சொல்லிவிட்டா இது நேர பரமாத்மாவான நாராயணனை குறிக்கும். அப்போ மறுபடியும் நான் முதல்ல சொன்ன ஸ்லோகத்தை பார்க்கலாமே. புராண வச்சனம், ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத். நல்ல ஆரோக்கியம் வேண்டுமென்றால் பாஸ்கராத் இச்சேத், சூரிய பகவானிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ ஓரளவுக்கு ஒரு 2 வருஷமாக நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம், உபன்யாசகர்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் ஏதோ நாங்களும் வீட்டிலேருந்து தான் நிறைய உபன்யாசங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் பல பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பல பேர் ஒர்க் ஃபார் ஹோம். ரெண்டுமே நல்லது தானே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவாளும் ஃபார் ஹோமுக்காக தானே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கா. அதனால் வீட்டிலேருந்தே இருக்கோம். இதில் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, அஃப்கோர்ஸ் சோஷியல் இன்டராக்ஷன் குறைஞ்சுடுத்து, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சூரியனுடைய கிரணங்களே நம்ம மேலே படமாட்டேங்கிறதா, அப்போ அதில் ஒரு டிஃபிஷியன்சி வருது. ஏன்னா இந்த விட்டமின் டி அப்படிங்கிற விஷயம் அது நம்ம துவச்சை தான் ஏற்படுத்துகின்றது, உற்பத்தி செய்கின்றது. அது எப்போது செய்யும்? அப்போது மேலே இருக்கக்கூடிய கிரணங்கள் பட்டால். கிரணமே படலை அப்படிங்கிறச்ச விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்துடுது. இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப இருந்துடுத்தானே அது டிப்ரெஷனில் கொண்டு விடுமா. அதனால் இந்த ஆரோக்கியம் சிறந்து விளங்குவதற்கு காரணம் சூரியன் தானே. பல விதத்தில் அவர் ஆரோக்கியத்துக்கு காரணம். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சுப்பிரசித்தமான முறை விட்டமின். அதனால ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத். புராணம் சொல்றது ஆரோக்கியத்தை கொடுப்பவன் பாஸ்கரன். ஸ்ரீயம் இச்சேத்து ஹுதாசனாத்து, நீ தனத்தை ஆசைப்பட்டியாயின் ஹுதாசனாத்து அக்னி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ண. அக்னியை முன்னிட்டு பல யாகங்கள் செய்தால் எங்கெங்கோ இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் திரண்டு ஓடி நமக்கிட்ட வருமா. அதனால ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து. ஈஸ்வரஹா ஞானம் அன்விச்சேத்து, ஈஸ்வரன் பரமசிவனார் மகாதேவன் ஞானம் அன்விச்சேத்து தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாய் தாட்சிண்யரம்யா கிரிசஸ்ய மூர்த்திஹி, ஒரு மரத்தின் கீழே வீராசனமிட்டு 4 உபதேசம் செய்த சர்வஜரான பரமசிவனார். அவர் ஈஸ்வரஹா ஞானமன்விச்சேத்து மோக்ஷமிச்சேத்து, இனிமேல் பிறப்பு என்பது இருக்கக்கூடாது. நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததே என்று நான் வைகுண்டம் செல்ல வேண்டும், மோக்ஷம்தான் எனக்கு வேண்டும் என்கின்ற அபிலாஷை படக்கூடியவர்களுக்கு மோக்ஷமிச்சேத்து ஜனார்தனாத். இது புராண வச்சனம். யார் யார் என்னென்ன கொடுப்பா. அப்போ நல்ல ஆரோக்கியம் வேண்டுமென்றால் சூரியனை பிரார்த்திக்க வேண்டும். நல்ல செல்வ செழிப்பு இருக்க வேண்டுமென்றால் அக்னி பகவானை பிரார்த்திக்க வேண்டும். ஞானம் வேண்டுமென்றால் சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். மோக்ஷம் வேண்டுமென்றால் சாக்ஷாத் நாராயணனை பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்போ இது நீங்கள் கிரகமாக வச்சு பார்த்தா இந்த அர்த்தம் சொல்லலாம். சூரியன் கிரகம் என்று வைத்துக்கொண்டால் கிரகமான சூரியன் ஆரோக்கியத்தை அளிக்கின்றார் அல்ல. இப்போ சூரியனுக்கு அந்தர்யாமியா நாராயணன் இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா. நித்தியமும் அத்துணை பேரும் சொல்லுவது தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிராசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கச்சக்கர ஸ்ரீ துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் தேயசதா, நான் உன்னை தியானிக்கின்றேன் சதா எப்பொழுதும். சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண, அதனால சூரிய மண்டலம் என்னும் அந்த மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியாய் நடுவில் காட்சி கொடுக்கக்கூடிய நாராயண சரசிஜாசன, நீயோ தாமரையில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானேன்னு சொல்றோம். அப்போ சூரியனை கிரகமாக பாவித்தால் ஆரோக்கியம் அளிக்கின்றார். சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை, அந்த பரமாத்மாவை தியானித்தால் என்ன கிடைக்கும்? இது 4மே கிடைச்சிடும். அப்போ ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பவன் யார்? பாஸ்கரன், சூரியன். ஆனா இப்ப அந்தர்யாமி நாராயணன் வச்சுட்டா அவரைத்தான் தனவந்திரியாய் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சேத். ஸ்ரீயம் இச்சேத்து, நல்ல செல்வ செழிப்பு வேண்டும் என்றால் யார் கொடுப்பார்? நாராயணனே கொடுப்பார். ஏன் அவர் கொடுப்பார்? ஏன்னா ஸ்ரீயப்பதி அவர், எல்லா விதமான தனத்துக்கும் காரணகர்த்தையாய் இருக்கக்கூடிய பிராட்டிக்கு மணாளன். அதனால திருவுக்கும் திருவாகிய செல்வா, அதனால அப்பேற்பட்டவன் நமக்கு தன சமிருத்தி தானிய சமிருத்தியையும் கொடுப்பார்.
ஈஸ்வரஹா ஞானமன் விச்சேது. ஈஸ்வர என்கின்ற பதம் பொதுவாக ரூடி என்கின்ற பதத்தில் சிவபெருமானை குறித்தாலும் அந்த ஈஷ என்கின்ற சப்தத்துக்கு யாரு நம்மை ஆளுகின்றாரோ ஈஸ்வரன்னு பேரு. அப்போ அச்சித்து சித்து ஈஸ்வர பதத்தால் பரமேஸ்வரஹா, பரமேஸ்வரன் என்கின்ற நாமம் நாராயணனுக்கும் உண்டு. அதனால ஈஸ்வரஹா ஞானமன் விச்சேத்து, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாய் ஞானத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தோமா. இதே சூரிய நாராயணன்னு பார்த்துட்டோம்னா அவரே ஹயக்ரீவனாய், வாஜிவக்திரனாய், வாகீஷனாய், ஹயவக்திரனாய் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். மோட்சமிச்சேது ஜனார்தனாத், மோட்சத்தை அவர் எப்படி இருந்தாலும் கொடுக்க போறார். அதனால பாஸ்கரனான சூரியன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் இல்லை, அவரே தான் தனவந்திரி ஸ்வரூபமாய், சூரிய ஸ்வரூபமாய், சூரியநாராயணராய் நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்கின்றார். ஸ்ரீயம் இச்சேது ஹுதாசனாத்து, நல்ல செல்வ செழிப்பை அக்னி பகவான் அளிக்கின்றார். அல்ல, அக்னிக்கும் அந்தராத்மாவாய் இருக்கக்கூடிய ஸ்ரீயப்பதியான நாராயணன், லக்ஷ்மிக்கு பதியான நாராயணன் அளிக்கின்றார். ஈஸ்வரஹா ஞானமன் விச்சேத்து, நல்ல ஞானத்தை நமக்கு கொடுப்பவர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமசிவனார். அல்ல, அவருக்கும் அந்தர்யாமியாய் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ மூர்த்தி. மோட்சத்தை அளிப்பவன் சாக்ஷாத்து ஸ்ரீயப்பதியான நாராயணன், அவனே சூரியனுக்கு அந்தராத்மாவாகவும் இருக்கின்றார். அதனால சூரியனுக்குள்ள வழிபடக்கூடிய நாராயணன் வேறல்ல, நாம எப்போவுமே பரமபதத்தில் சேவை சாதிக்கக்கூடிய பரவாசுதேவனான நாராயணன் வேறல்ல. அதனால இதை நீங்க சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம்னும் வச்சுக்கலாம் ஆதித்ய ஹிருதயத்தை, இல்ல சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயணனுக்குன்னு உரிய இந்த ஸ்தோத்திரம்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஆதித்ய ஹிருதயம். இப்போ ஆதித்ய ஹிருதயத்தின் அர்த்தத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த யூடியூப்ல யாருக்கும் பொறுமை இல்லை. இப்போ நான் யாருக்கும் சொல்றது என்னையும் சேர்த்து தான். இப்போ எனக்கும் பொறுமை இல்லை. இப்போது முதல்ல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்போ வீடியோ கேட்டுட்டு நீங்கள் என்ன டாப்பிக்கே ஆரம்பிக்கலையே, துஷ்யந்த் எப்போவுமே இப்படி தான் டாப்பிக்குக்கே வரமாட்டார், முதல் நிமிஷம்னு வச்சுக்கோ தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் அப்படின்னு எந்த உபன்யாசமும் ஆரம்பிக்க மாட்டார். அப்படி ஆரம்பிச்சுட்டா அவர் ஒரு ஆச்சாரியன் கீழே காலக்ஷேபம் பண்ணாத ஒரு உபன்யாசகர்னு அர்த்தம். ஏன்னா ஒரு கிரந்தத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கிரந்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல இது யாரால் எழுதப்பட்டது, இது சொன்னவர் யார், கேட்டவன் யார், இதுக்கு விஷயம் என்ன, who is the one who has recited this, who is the one who has received the content, யார் இதை கேட்டிருக்கா, இதுக்கு விஷயம் என்ன, what is the topic which has been chosen for this particular ஸ்தோத்திரம், எப்போது சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இவ்வளவு விஷயங்கள், இதற்கெல்லாம் வைலக்ஷண்யம் என்று பெயர். ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், அப்புறம் வக்திரு வைலக்ஷண்யம், இந்த மாதிரி ஸ்தல வைலக்ஷண்யம், இதையெல்லாம் பார்த்தால்தான் ஓரளவுக்கு ஓஹோ இந்த கிரந்தம் இப்போ எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆரம்பிக்கும் போதே தத்தோ யுத்த பரிஷ்ராந்தம் தத்தோனா இது அப்படின்னு ஆரம்பிக்கிறது உபன்யாசம் அல்ல. அதனால முதல்ல சூரியநாராயணனான சூரியனை, சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனை வழிபடுகின்றோம் இந்த ஸ்தோத்திரத்தினால். பார்த்தாச்சு. இப்போ இது எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவ சக்கியம் பூண்டு வாலியை வதம் செய்து சுக்ரீவனை ராஜாவாக்கி அங்கதனை யுவராஜாவாக்கி ஹனுமத் சமாகமம் ஏற்பட்டு ஹனுமானை இலங்கைக்கு அனுப்பித்து அவரும் சூடாமணியை பெற்று கனையாழியை கொடுத்து சீதையின் அனுகிரகத்துக்கு பாத்திரபூதராக இருந்து மறுபடியும் பாரத தேசத்துக்கு திரும்ப ராமரும் அவனை அரவணைத்தான். அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரஸ்ருத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான தன்னையே அர்ப்பணித்தார் அந்த ஹனுமானுக்கு. வா ஹனுமான்னு கட்டி பிடிச்சிட்டார். இதான பிறகு அனைவரும் கீழே இப்போ கடற்கரை கிட்ட நிற்கிறார். ஏன்னா அங்கேருந்து தானே லங்கைக்கு போக வேண்டும். அப்போதுதான் விபீஷண சரணாகதி ஏற்படுகின்றது. விபீஷணன் ஹனுமான் இங்கேருந்து லங்கையிலேருந்து பாரத தேசம் புறப்பட்டு போயாச்சு. அது ஆன பிறகு ராவணன் ஒரு சபை கூட்டுறான், என்ன பண்றதுன்னு. அப்ப விபீஷணன் சில கடும் சொற்கள் சீதையின் மீது சொல்லி, இப்பவாவது சீதையை விட்டுடு, அவ வந்த வேளை நன்னா இல்லைன்னு சொன்ன பிறகும் ராவணனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அப்போது ஒரு காலகட்டத்தில் இந்திரஜித்தும் அவனுடைய தகப்பனாராய் இருக்கக்கூடிய தசானனான ராவணனும் விபீஷணனை பார்த்து நீ நாடு கடந்து போ, நீ நாட்டை விட்டு போன்னு சொன்ன உடனே இதுதான் ஒரு பெரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு புத்ரா புத்ரி குடும்பம் தாரா சம்பத்து எல்லாத்தையும் தியாகம் செய்து சதுர்பிகி சகராட்சசைகி 4 ராட்சசர்களோடு புறப்பட்டு உத்பபாத சகதாபாணிகி கதையோடு சேர்ந்தவனாய் பாரத தேசத்தின் அருகே வர சுக்ரீவ
அங்கத ஜாம்பவான்கள் அவனுக்கு எதிராக சில வார்த்தைகளை ராமனிடத்தில் சொல்ல, ஹனுமான் மட்டும் சாதகமான ஒரு வார்த்தையை சொல்ல, ராமன் இரு பட்சங்களையும் கேட்டேன், ரெண்டு பட்சங்களுக்கும் சமமாய், ரெண்டு பட்சத்தின் சாராருடைய எண்ணத்தையும் கேட்டுட்டேன். இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்கோ. சக்ருத்யேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம்யேதத் விரதம் மம. வந்தவன் எந்த எண்ணத்தோடு வந்திருந்தாலும் ஒரு முறை வாயை திறந்து கையை கூப்பி சரணாகதி செய்துவிட்டால், சக்ருத் ஏவ பிரபன்னாய தவ அஸ்மி இதிச்ச யாச்சதே, நான் உன்னுடையவன்னு சொல்லி எவன் என்னிடத்தில் ஆசிரியிக்கின்றானோ அவனோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம், இப்போ கம்பெனிக்கு போனால் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்றா பாருங்க, அந்த மாதிரி அல்லாமல் அபயம் சர்வபூதேபியா, கவலைப்படாதே பிள்ளாய்னு நான் உடனே சொல்லிடுவேன். அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம, இதுதான் நான் செய்துள்ள விரதம் என்று தெரிவிக்கின்றான் ராமன். விபீஷண சரணாகதியில் விபீஷணனை அங்கீகாரம் பண்ணின பிறகு சமுத்திரராஜாவினிடத்தில் அனுமதி பெற்று குரங்குகளையும் அணிலையும் வைத்து குரங்குகள் மலையை நோக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தடங்க நீர் சலமிலா அணிலம் போலேன்னர் தொண்டரடி புடிகள். அணிலும் செய்து தொண்டு செய்து அந்த குரங்குகள் மலையை நோக்க ஒரு பெரிய சேதுபந்தனத்தை செய்து சேதுவை கட்டி வைத்து குரங்குகளை அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து சென்றாய்விட்டது. அங்க போய் பூமி அந்த லங்கா பிரதேசத்தில் சென்று அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்களோடு போரிட்டான் ராமன். யார் யாரெல்லாம் அந்த யுத்தத்தில் மாண்டனர் என்று தெரிவிக்கின்றார் வால்மீகி. தூம்ராக்ஷன், வஜ்ரதம்ஷ்ட்ரன், அகம்பனன், கும்பகர்ணன், நராந்தகன், திரிசிரஸ், அதிகாயன், கும்பன், நிகும்பன், இந்திரஜித்து, விரூபாக்ஷன், மகோதரன், மகாபார்ஷ்வன், இந்த மாதிரி பெரிய பெரிய தளபதிகள் இறந்தார்கள். அவர்கள் இறந்த பிறகு நடுவில் இந்திரஜித்து வந்தான் அல்லவா, அந்த இந்திரஜித்து என்ன செய்தான் அப்படிங்கிறத 3 விஷயங்கள் காண்பிப்போம். 3 விஷயங்கள்லையும் இந்திரஜித் வரமாட்டார். முதல் 2 விஷயத்துல வருவார், 3வது விஷயத்துல ராவணன் வருவார். முதல்ல இந்திரஜித்து யுத்தம் செய்யும் போது நாகாஸ்திர பிரயோகம் இருவர் மீதும் தொடுத்தான். அதாவது ராமலக்ஷ்மணாள் மீது இருவர் மீதும் அந்த நாகாஸ்திர பிரயோகம் ஏற்பட்டது. நிரந்தர ஷரீரௌ தூ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ क्रुद्धेन इंद्रजिता वीरौ पन्नगै शरतां गतैहि. பன்னகைஹி பாம்பை ஒத்திருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்களை ஏவ இருவர்களும் பூமியில் விழுந்தார்கள். அப்போது இவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற சந்தோஷத்தில் இந்திரஜித்து புறப்பட்டு செல்ல அந்த இடத்துக்கு கருட பகவான் எழுந்தருளினார். கருடன் வரும்போதே அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் சுத்தி கொண்டிருந்த பாம்புகள் கருட துவனியை கேட்டுவிட்டு பயந்து ஓடி பூமிக்குள்ள போயிட்டான். தம் ஆகதம் அபிப்ரேக்ஷ்ய நாகாஸ்தே விப்ரதுத்ருவுஹு யைஸ்தௌ சத்புருஷௌ பத்தௌ ஷரபூதைர் மகாபலௌ. அப்போது ராமலக்ஷ்மணால் அந்த நாகபாசத்திலிருந்து விடுபெற்றவர்களாய் கருடனுடைய அந்த உதவி கொண்டு எழுந்தருளினார்கள். இது முதல். 2வது, இந்திரஜித்து எந்த அஸ்திரம் உரகஸ்ய பாம்பு தலைவனுக்கு ஒப்பித்து இருக்குமோ அப்பேற்பட்ட அந்த நாகாஸ்திரத்தை மறுபடியும் இன்னொரு நாள் யுத்தத்தில் பிரயோகம் செய்தான். ததஃ பாவக சங்காஷைஹி ஷரைராஷி விஷோபமைஹி வானராணாம் அனீகானி பிபேத சமரே பிரபுஹு என்று எய்தானாம். அங்கு இருக்கக்கூடிய குரங்குகள் படைத்தளபதிகளை தவிர்த்து இருக்கக்கூடிய ராமலக்ஷ்மணால் ஆத்தான பேரும் மூர்ச்சையாகி கீழே விழுந்தார்கள். அப்போது என்ன வழின்னு கேட்டபோது கருட பண்டிதரானவர் 4 விதமான மூலிகை, சந்தானகரணி, விஷல்யகரணி, சஞ்சீவனி, சந்தானி அப்படிங்கிற 4 மூலிகைகள் உள்ள சஞ்சீவனி பர்வதத்தை கைலாசத்துக்கு அருகே ஹிமாலய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையை எடுத்து வர வேண்டும். மலைன்னு அவர் சொல்லல, 4 மூலிகைன்னு சொன்னார். ஹனுமான் மலை எடுத்துன்னு வந்துட்டார், ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது ஹனுமான் பறந்து சென்று எடுத்து வந்தாராம். எடுத்து வரும்போதே அந்த மூலிகையின் அந்த வாசனையை தாங்கள் முகர்ந்து குரங்குகள் ராமலக்ஷ்மணால் எழுந்து உட்கார்ந்துட்டாளாம். அது சொல்றார். தாவப்யுபௌ மானுஷராஜ புத்ரௌ தம் கந்தமாக்ராய மகோஷதீனாம் பபூவவுஸ்துஸ்தத்ர ததா விஷல்யா உத்தஸ்யுரண்யேச ஹரிஃப் பிரவீராஹ என்ன அந்த இருக்கக்கூடிய அந்த குரங்குகள் எழுந்து அமர்ந்தார்கள். ராமலக்ஷ்மணனும் பிழைத்தார்கள். 3வது ஒரு கட்டம், ராவணன் லக்ஷ்மணனை மட்டும் குறி வச்சு தாக்குறான். அப்பவும் வாசுகி நாகத்தை ஒத்திருக்கக்கூடிய அஸ்திரம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். தாவணேன ரணே சக்திஹி க்ருத்தேனாஷி விஷோபமா முக்தாசூரஸ்ய பீதஸ்ய லக்ஷ்மணஸ்ய மமஜ்ஜசா.
அந்த லக்ஷ்மணன் மீது ஏவ அந்த அஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா ஜிஹ்வே உரகராஜஸ்ய வாசுகியின் உரகம் அந்த விஷமானது எப்படி இருக்குமோ அது தோய்ந்த அஸ்திரத்தை ஏவ லக்ஷ்மணன் கீழே விழுந்தான். ராமன் அவ்வளவு துக்கப்பட்டுட்டான், ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு. உடனே மறுபடியும் ஹனுமானானவர் மறுபடியும் மலையை எடுத்து வருவதற்காக செல்ல அவர் மலையை எடுத்து கொண்டு வர லக்ஷ்மணனும் பிழைக்க மறுபடியும் மலையை கொண்டு வச்சுட்டார். இப்போ ராவணன் யுத்த களத்தில் நின்று சந்தோஷப்பட்டு இருக்கான், லக்ஷ்மணனை விழ வச்சுட்டேன். எப்போது லக்ஷ்மணன் உயிரை துறக்கின்றானோ ராமன் இனிமேல் பிணம்தான் என்று நினைத்த ராவணனுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போது ராமனுக்கு வந்ததாம் கோபம். அந்த கோபம் வந்த ராமன் ராவணனோடு போரிட ஆரம்பிச்சார். எப்படி போரிட்டார், ஐயோ சொல்லவே முடியாது, அப்படி கோபமாம். என் லக்ஷ்மணனையாய் செய்து விட்டாய் என்பதற்காக ராமன் கோபப்பட்டு அந்த ராவணனோடு யுத்தம் செய்தார். ஒரு காலகட்டத்தில் என்ன எடுத்து அந்த ராவணனுடைய சாரதிக்கு பயம் வந்துடுத்து. ஏன்னா ராவணன் ரத்தத்தை இழக்கிற மாதிரி இருக்கு, வில்ல இழக்கிற மாதிரி இருக்கு, கதையை இழக்கிற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட தோல்வி அடைந்து விட்டாரோ என்கின்ற பயத்தில் ராவணனுடைய ரதத்தை போர் பூமியிலிருந்து கிடுகிடுகிடுன்னு எடுத்துட்டு ஓடி போயிடும் சாரதி. அப்போ ராவணனுக்கு கோபம் வருது, நீ ஏண்டாப்பா ஓடி வர இந்த மாதிரின்னு சொன்னோடனே இந்த சாரதி ஒரு 10-15 ஸ்லோகங்களில் சமாதானம் சொல்கிறான். இதை பார்ப்பா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும், நீ உயிரோடு இருந்தால்தான் ராமனோடு போரிட முடியும். நீ கொஞ்சம் இப்போ வேணும் தளர்ந்து வரா மாதிரி இருக்கு. இப்போ நீ மட்டும் உயிர் இழந்து விட்டாய் என்றால் நம் கொள்கை என்னாவது? இவளுக்கு ஒரு கொள்கையும் இல்லை, பெண்களை கடத்துவதா ஒரு கொள்கை, கொள்கை என்னாவது? அதற்காக அழைத்து வந்தேன், நீ கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோ, மறுபடியும் போய் யுத்தம் செய். அப்போ சாரதி இதெல்லாம் சொல்லி வைக்கிறான். அந்த சமயத்தில் எப்போது சாரதியானவன் ராவணனை அழைத்து சென்றாகிவிட்டது. இப்போது ராமர் இங்க யுத்தம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு கொஞ்ச நாள் ஆஸ்வாசப்படுத்திக்கிறார். கொஞ்சம் டயர்டா இருக்கா மாதிரியும் இருக்கு. அந்த சமயத்தில் இவா 2 பேருக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்க்க வந்த தேவர்களுக்கு நடுவே இருந்த ஒரு மகரிஷி, பெரிய மகான், அவர்தான் அகஸ்தியர் என்று பெயர். அந்த அகஸ்திய மகரிஷி ராமன் கொஞ்சம் சோர்வடைஞ்சா மாதிரி இருக்கே என்பதை பார்த்துவிட்டு அப்போதுதான் சூரியனாய் சூரியனுக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய நாராயணனை, சூரிய நாராயணனை வழிபடும் விதத்தில் ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற ஸ்தோத்திரத்தை ராமனுக்கு உபதேசம் செய்கின்றார். யாராவது இப்போ டயர்டாக ரொம்ப பலசாலி, நல்லா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கார், வேலை பண்ணி முடிச்சோம்னா அப்படியே சோர்வோடு உட்காரும்போது நம்ம ஒரு குளுக்கோஸோ ஏதாவது ஒரு பெரிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது கொடுக்க மாட்டோமா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய போன்விட்டா, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி ராமனுக்கு ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற பூஸ்ட் என்கின்ற ஹார்லிக்ஸை உபதேசம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்.